ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சற்று முன் மிகப்பெரிய ஒரு நியூஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து அப்படின்ற மாரி ஒரு செய்தியை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில கல்வி கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையான 16 பேர் கொண்ட குழு மாநில கல்வி கொள்கையை பார்த்தா இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொது தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை தடையற்ற தேர்ச்சி. ஸோ 8th வரைக்கும் எல்லாருக்குமே ஆல் பாஸ் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் +1 பொதுத் தேர்வு பார்த்தா ரத்து பண்ணியிருக்காங்க. தற்போது அமலில் உள்ள +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து. 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் அப்படின்ற மாரி மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு +1 எக்ஸாம் ரத்து செய்கிறாங்க. பொதுத் தேர்வு கிடையாதுங்க. +1 எக்ஸாமுக்கான பொதுத் தேர்வு இதுக்கப்புறம் ரத்து பண்ணுறாங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு திடீர்னு இந்த ஒரு முடிவை பார்த்தா இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ மாநில கல்விக் கொள்கையில் பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது தாங்க. ஸோ +1 பொதுத் தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு +1 படிக்கிறீங்க அப்படின்னா +1 பொதுத் தேர்வு நடக்காது. நார்மலாக எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் பொதுத் தேர்வாக இருக்காது. இதுக்கப்புறம் +1க்கு எக்ஸாமே பொதுத் தேர்வே இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் கிடைக்கும் பட்சத்தில் இனமான புதிய மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயுமே கண்டிப்பாக நம்ம டீட்டெயில்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ +1 மாடலுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட கருத்து என்ன அப்படின்ட்டு தான் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.